ராசிபலன் நேயர்களுக்கு வணக்கம். மகரம் ராசி நேயர்களே, இது உங்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிபகவான் டிசம்பர் 20 இம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 20 டிசம்பர் 23 முதல் மார்ச் 6 26 வரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனிபகவானால் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகும் என்பதை காண்போம். பேச்சை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஆர்வம் காட்டும் மகர ராசி அன்பர்களே, ஜன்மசனியாக உங்கள் ராசியில் அமர்ந்த சனிபகவான் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் விலகி கும்ப ராசிக்குள் செல்கிறார். கடுமையான அழுத்தம் ஒன்றிலிருந்து விடுதலை ஆனது போல் உணர்வீர்கள். இதுவரை என்னவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அவை எல்லாம் மெல்ல மெல்ல விலகும். சுதந்திர காற்றை சுவாசிப்பீர்கள். குடும்பத்தில் கடும் நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். தங்களுக்குள் இருக்கும் அன்பை கண்டுபிடித்து அந்நியோன்யமாக இருப்பார்கள். இதுவரை குறைவாக இருந்த உங்களின் பணப்பை நிரம்பும். மனம் அமைதியாகும். எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறையாக சிந்திப்பீர்கள். உங்களை கண்டும் காணாமல் உறவினர்களும் நண்பர்களும் இனி வலிய வந்து பேசுவார்கள். மன பயம் முற்றிலும் நீங்கும். ஆரோக்கியம் சீராகும். ஓய்வு உறக்கம் இன்றி தவித்தவர்களுக்கு நல்ல உறக்கம் வரும். என்றாலும் 7.5 சனி இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கிடைக்கும் வாய்ப்பில் அளவுக்கு மீறி எதையும் செய்ய முயல வேண்டாம். கண்டிப்பாக குறுக்கு வழிகளை முயல வேண்டாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது அவசியம். பழைய விஷயங்களை பேசி யார் மனதையும் புண்படுத்தாதீர்கள். சாட்சி கையெழுத்து போடுவது, கடன் வாங்கி கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது இவற்றை முடிந்தவரை தவிர்த்துவிடுங்கள். வழக்குகளில் போதிய கவனம் செலுத்துங்கள். இழுபறியாக இருக்கும் வழக்குகளில் வழக்கறிஞர்களை மாற்ற வேண்டுமோ என்று சிந்தித்து அதற்கேற்ப செயல்படுங்கள். அரசு துறை சார்ந்த விஷயங்கள் சிறு அலைச்சலுக்கு பிறகுதான் முடிவுக்கு வரும். சாலையில் வாகனத்தில் செல்லும்போதும் நடந்து செல்லும்போதும் செல்போன் பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். தேவையற்ற விபத்துகள் ஏற்படலாம். சனிபகவானின் பார்வை பலன்கள். சனிபகவான் உங்களின் 4, 8, 11 ஆகிய வீடுகளை பார்க்கிறார். இதனால் பணிச்சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். என்றாலும் போராடி முடிப்பீர்கள். அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். சிலர் வழக்கத்தை விட அதிகமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிவரும். எனவே உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. உறவினர்கள் நண்பர்கள் ஏதேனும் சொல்லிக்கொண்டோ அல்லது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அன்பு தொல்லைகளை ஏதேனும் ஒன்று சொல்லித் தவிருங்கள். பழைய கடன் பிரச்சனைகளை கண்டு கலங்க வேண்டாம். சனிபகவான் உங்கள் லாப வீட்டை பார்ப்பதால் திடீர் பணவரவு உண்டு. ஷேர் முதலீடுகள் லாபம் தரும். சிலருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. வியாபாரம் தொழிலில் உங்களின் அணுகுமுறை மாறும். போட்டியாளர்களை சாதுரியமாக சமாளிப்பீர்கள். புதிய முதலீடுகள் செய்வீர்கள் என்றாலும் சந்தை நிலவரம் அறிந்து முதலீடு செய்வது நல்லது. விளம்பரம் மூலம் வாடிக்கையாளரை கவர்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடக்கும். பழைய வாடிக்கையாளர்களும் ஒப்பந்ததாரர்களும் தேடி வருவார்கள். பணியாளர்கள் இனி ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள். தொழில் செய்யும் இடத்தை புதுப்பிப்பீர்கள். ஆசைப்பட்ட கான்ட்ராக்ட்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. ஹோட்டல் இரும்பு ஸ்பெகுலேஷன் வகைகளால் ஆதாயம் உண்டு. கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். உத்தியோகம் அலுவலகத்தில் இருந்த போராட்ட சூழ்நிலை மாறும். இனி அதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு புதிய அதிகாரிகளின் கீழ் பணி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்றாலும் அவரும் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார். எதிர்பார்த்த சம்பள நிலுவைத் தொகை கைக்கு வரும். என்றாலும் அலுவலகத்தில் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துவிடுங்கள். சக ஊழியர்களின் சொந்த விஷயத்தில் அளவுக்கு மீறி தலையிட வேண்டாம். கணினி மற்றும் தகவல் தொடர்புத் துறையில் பணி செய்பவர்களுக்கு அயல் நாடு செல்லும் வாய்ப்பு அமையும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி அசந்து இருந்த உங்களை உற்சாக மூட்டி சாதனைகளை நோக்கி வழிநடத்தும். செலவுகளில் மட்டும் சிக்கனம் செலுத்தினால் வாழ்க்கை இனிமையாக மாறும். பரிகாரம் சென்னை பல்லாவரம் அருகிலுள்ள பொழிச்சலூரில் அருள்பாலிக்கும் வடதிருநள்ளாறு ஸ்ரீசனீஸ்வர பகவானை கேட்டை நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள். நினைத்து நிறைவேறும்.